தமிழகத்துல வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை குறித்து இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மிக மிக முக்கியமாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு ஒரு முறை மட்டும் 10,000 கருணைத் தொகை மற்றும் மாதம் தோறும் 2,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதை இது குறிப்பிடுகிறது. அதே வேளையில் திமுக ஏற்கனவே வழங்கி வரும் உதவித்தொகைகளும் ஒப்பிட்டு இரு கட்சிகளும் இடையே நிலவு வாக்குறுதி போட்டியே இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. மேலும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, மின்சார சலுகைகள், மீனவர் நலத்திட்டங்கள், முதியோர் உதவித்தொகை உயர்வு போன்ற நலத்திட்ட அறிவிப்புகள் குறித்து இதில் விரிவாக பார்க்க போறோம். சோ நீங்க நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சோ தற்சமயம் பாத்தீங்கன்னா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தேர்தல்கார அதிரடி அறிவிப்புகள் 15,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஒரு முறை மட்டுமே அந்த 10,000 ரூபாய் திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி கட்டணம் சுவையை குறைக்க அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு முறை மட்டும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். குலவிளக்கு திட்டம் மாதம் மாதம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 2,000 உரிமை தொகையாக நேரடியாக வங்கி கணக்குல செலுத்தப்படும். பொங்கல் பரிசோடு ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 1,000 ரூபாய் பரிசு கூடுதலாக வழங்கப்படும். மேலும் பாத்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு உண்டான இலவச மின்சாரத்தையும் உயர்த்த போறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்றாங்க. சோ நெசவாளர்களுக்கு உண்டான இலவச மின்சாரம் கைத்தறி யூனிட் 450 யூனிட்டும், விசைத்தறிக்கு 1,400 யூனிட்டும், இலவச பேருந்து இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இலவச பேருந்து பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும், ஓகேங்களா? அதே போல விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, பயிர் கடன் ரத்து அனைத்துமே செல்ல போறோம். பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்க போறோமோ. மேலும் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்குவோம். மீனவர் நலன் கருதி தடைக்கால உதவியாக 10,000, பொங்கல் பரிசு கூடுதலாக 1,000. இப்படி பாத்தீங்கன்னா கூடுதலா இப்ப மக்களுக்கு இந்த ஆஃபர் எல்லாமே கொடுக்கறாங்க. இது ஏடிஎம்கே. அதே போல பாத்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக திட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கையில எந்த திட்டம் மக்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிமுக 10,000, திமுக 5,000 இப்படிதான் போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான சலுகைகள் பாக்குறப்ப வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 2,000, டிகிரி படிச்சவங்களுக்கு, அதே 12th படிச்சவங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தொழில் மற்றும் சமூக திட்டங்களை முதியோர் உதவித்தொகையை உயர்த்த போறாங்க, ஓகேங்களா? சோ இது முதியோர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 2,000 உயர்த்த போறாங்க. ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தையும் கொடுக்க போறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ திமுக திட்டத்தை ஒப்பிட்டு பாக்குறப்ப திமுக மகளிர் உரிமை தொகை 1,000, அதிமுக மகளிர் உரிமை தொகை 2,000. ஒருமுறை கருணை தொகை திமுக 2,000, ஒருமுறை கருணை தொகை அதிமுக 10,000. மொத்த சத்தியமான அந்த பலன் 5,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல அதிமுக 15,000. இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட பேருந்து. இதுல ஆண்களுக்கும் அனைத்து பேருந்துகளுக்குமே கொடுக்க போறாங்க. இலவச பேருந்து ஆண்களுக்கும் இனி இலவச பேருந்து. இப்படித்தாங்க தமிழகத்துல இந்த வகையான குடும்ப அட்டை. சோ குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களே தயவு செய்து ரெடி ஆயிக்கோங்க. உங்களுடைய அட்டை பாத்தீங்கன்னா 1/4/2024 முதல் குடும்ப அட்டைக்கு இந்த திடீர் அறிவிப்பு கொடுக்குறாங்க. 15,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல உறுதியா கிடைக்குங்க. சோ ரெடி ஆயிக்கோங்க. என்னென்ன விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் அப்படின்றதான் நான் இப்ப சொல்ல போறேன். உங்களுடைய ரேஷன் அட்டை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட ஆக்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த இகேஒய்சி, இந்த பயோமெட்ரிக் எல்லாமே பெண்டிங்கா, ஏன்னா கேன்சல் பண்ற அளவுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். NPHH, PHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ அதனால இனிவரும் காலங்களில் தேர்தல் வாக்குறுதிகள்ல குறிப்பிட்டது எல்லாமே விரைவில் நிறைவேற்ற போறாங்க. யார் கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்களுக்கு இனி நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. சோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.